செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் ரவி மோகனிடம் மாதம் ரூபாய் 40 லட்சம் ஜீவனாம்சம் கேட்டு ஆர்டி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். பிரபல நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்டி ஆகியோர் காதலித்து கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள். 15 ஆண்டு கால திருமண உறவுக்கு பிறகு 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. சமீபத்தில் தன்னுடைய மனைவியிடமிருந்து விவாகரத்தை கேட்டு நடிகர் ரவிமோகன் சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஏற்கனவே இந்த மனு விசாரித்த 3வது குடும்ப நீதிமன்றம் சமரச தீர்வு மையத்தில் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி ஏற்கனவே நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்டி ஆகியோர் சமரச தீர்வு மையத்தில் ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படவில்லை. அதன் பிறகுதான் தற்போது இந்த விவாதத்தை கேட்ட வழக்கானது இன்று மீண்டும் சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இன்று காலை இந்த வழக்கு நீதிபதி தேன்மொழி முன்பு விசாரணைக்கு வந்த போது நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்டி ஆகிய இருவரும் ஆஜராகி இருந்தார்கள். அப்போது ஏற்கனவே ஆர்டி அவர்கள் தான் சேர்ந்து வாழ விரும்புவதாக அவர் ஏற்கனவே வைத்த அந்த கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்றும் தான் எதற்காக விவாதத்தை கோருகிறேன் என்பது தொடர்பான விளக்கங்களை கொண்டு நடிகர் ரவிமோகன் தரப்பிலிருந்து ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல ஆர்டி தரப்பை பார்க்கும்போது தனக்கு மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவர் தரப்பிலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த 2 மனுவுக்குமே இருவர் தரப்பிலும் ஆர்டி தாக்கல் செய்த மனுவுக்கு நடிகர் ரவிமோகன் தாக்கல் செய்த மனு தொடர்பாக ஆர்டி ஆகியோரும் விளக்கம் அளித்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.